அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம் அப்படின்னா, எந்த ராசிக்காரங்க வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கட்டுமே! அப்படி பண்ணா அவங்களோட லைஃப் என்ன ஆகும் அப்போ? அதுதான் நான் சொல்றேன். ஆ. எந்த ராசிக்காரங்க வேணாலும் யார வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓ! அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். ஓகே, ஓகே, ஓகே. இப்போ உண்மைதான். அது வந்து 12 ராசி வந்து 4 எலிமெண்ட் நிலம், நீர், காற்று, நெருப்பு. இந்த 4 எலிமெண்ட்ட வச்சு தான் 12 ராசிகள் வந்து வரும். ம். ஆகாயம் வந்து அது நம்மளுடைய ஆன்மாவா எடுத்துப்பாங்க. ஆன்மா எனர்ஜியா எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மையுள்ள ராசி வேற ஒரு தன்மையுள்ள ராசியோட சேரும்போது கிளாஷ் ஆகும். ஓகே. இயல்பாவே அது இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறச்ச பட் என்ன எல்லாமே நம்ம பார்த்து இந்த ராசியோட இந்த ராசி மேட்ச் ஆனா தான் கல்யாணம் நடக்கும் அப்படி பார்த்தா அப்புறம் எவ்வளோ பேருக்கு கல்யாணம் நடக்கும்? நெறைய பேர் கல்யாணம் ஆகாம இருக்க வேண்டியதுதான். ஸோ அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தா, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறவங்களா இருந்தா, அதுக்கும் மேல அண்டர்ஸ்டாண்டிங் எங்க உருவாகும்? லவ் இருந்தா தான். அன்கண்டிஷனல் லவ் இருந்தா தான் உருவாகும். ஜாதகம், இது கீதம் எதுவுமே வேண்டாம். ஆமா, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா ஆமா. ஒரு போதும்ன்றீங்க. கிளாஷ் ஆகுற 2 ராசி கூட ஓகே. கனெக்ட் ஆகி போயிடுவாங்க. ஸ்மூத்தா ம். கொண்டு போயிடுவாங்க. எல்லா ரிலேஷன்ஷிப், எல்லா மேரேஜ் லைஃப்லயும் பிரச்சனைகள் வரும். வராமலாம் இருக்காது.